ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான ஒரு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வெறும் 4 பொருள் இருந்தால் போதும், 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம ஸ்வீட்டை செட் பண்ண போகிறோம். ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். மற்றபடி இந்த ரெசிபிக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாது செய்கிறதுக்கு. இப்போ அடுத்ததாக மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. இது சரியாக 100 கிராம் இருக்கும் எள். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு இதில் நம்ம எள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த எள் சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வாங்கினது ஏற்கனவே வறுத்த எள் தான் வாங்கியிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த எள் ரொம்ப கலர் மாறாமல் நல்லா சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம எந்த கப்பில் எள் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதுவுமே 100 கிராம் வேர்க்கடலை இருக்கும். இப்போ இதை பேனில் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை தொடர்ந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது பச்சை வேர்க்கடலை, வறுக்காதது. நீங்கள் வறுத்தது எடுத்தால் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்துக்கோங்க. வேர்க்கடலையோட மேல் தோல் உரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட மேல் தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலையோட மேல் தோலை நீக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தோல் நீக்கினதுக்கப்புறமா இதை ஒரு சின்ன ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இதை பல்ஸில் ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப அரைச்சா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்து அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைப்பட்டுரும், எண்ணெய் பிரிஞ்சு வராது. இப்போ இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு இதே ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையுமே பல்ஸ்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேனில் நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் எள் அளந்தீங்களோ அதே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த சர்க்கரை தண்ணி எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை, பால் பொடி, எள் அதை 3ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை தொடர்ந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி சேராத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லையா? 1 கப் சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு அளவான இனிப்பு போதும்னா நீங்கள் 3/4 கப் இல்லைன்னா 1/2 கப் சர்க்கரை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விடுங்க. ஒரு 1-2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்துக்கு மாறி வந்துடும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விடும்போது ஒரு மடிப்பு போல் உங்களுக்கு விழுகணும். இதுதான் கரெக்டான பதம். இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த மாவை விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி உங்களுக்கு உருட்ட வரணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு நல்ல சாஃப்டான பர்ஃபி கிடைக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனோட சூட்லேயே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப காயிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அந்த கெட்டியான பதம் வர வரைக்கும் கலந்து விட்டால் போதும். இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டில் மாற்றும் போது உங்களுக்கு அந்த பர்ஃபியோட டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியான பதம் வந்துருச்சு. இந்த பதத்தில் அப்படியே நம்ம தட்டில் மாற்றிக்கலாம்.
இந்த மாதிரி கெட்டியான மாவு பதத்தில் நீங்கள் சேர்க்கும்போது அந்த பர்ஃபி வந்து மேலே அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம். இப்போ தட்டில் சேர்த்துட்டு இதை மேலே நல்லா ஈவனாக இருக்க மாதிரி சமப்படுத்திக்கலாம். கொஞ்சமாக அந்த கரண்டியில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து கரண்டியோட ஒட்டி வராமல் இருக்கும். இப்போ நல்லா சமப்படுத்தினதுக்கப்புறமா இது சூடாக இருக்கும்போதே இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ஸ்கொயராகவோ இல்லை டைமண்ட் ஷேப்லேயோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது பீசஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருக்க அந்த பகுதியில் கத்தி வச்சு ஒரு முறை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல டேஸ்டியாக சாஃப்டான எள் வேர்க்கடலை பர்ஃபி வந்து ரெடி. இதில் நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை, ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பர்ஃபி நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you.